والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணித்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே இன்றைய காலத்தில் மிக அவசியமான முக்கியமான ஒரு தலைப்பு தான் இஸ்லாமிய குடும்பவியல். பொதுவாக குடும்பங்களை நீங்கள் இன்று எடுத்து பார்த்தால் பிரச்சனைகளோடும் சிக்கல்களோடுமே இருந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். குறிப்பாக இந்த காலத்திலே குடும்ப வாழ்க்கைகள் நெருக்கடியோடு தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. புதிய தலைமுறையினை நீங்கள் பார்த்தால் ஒரு லட்சியம் இல்லாமல், நோக்கமில்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இணைகிறார்கள். பிறகு பார்த்தால் அவர்கள் சொற்ப காலத்தில் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இப்போ விவாகரத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிற நாடுகளில் இலங்கையும் ஒரு நாடாகும். பழைய ஒரு தரவு சொல்லுகிறது, இலங்கையில் சுமார் ஒரு நாளைக்கு 300 விவாகரத்துகள் நடைபெறுகின்றன. அப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை என்று யோசித்து பாருங்கள். இது பொதுவாக இலங்கையில். இப்போ நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் காலி நீதிமன்றங்கள் இருக்கின்றன, நீதிபதிகள் இருக்கிறார்கள். இதை தாண்டி பள்ளிவாசல்கள், மஹல்லாக்கள், ஜமாத்துகள் இருக்கின்றன. குடும்ப செட்டப்புகள் இருக்கும், சில குடும்ப அமைப்புகள் இருக்கும். எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ குடும்ப வாழ்க்கை ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரிய ஒரு மன உளைச்சலும் மனப்பாரமும் இருக்கிறது. நம்மளோட பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்து விட வேண்டும். கல்யாணம் முடித்து கொடுத்துட்டோம் என்றால் நம்மளோட பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் என்று துவா கேட்காத உமாமார் கிடையாது. இப்போ இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒருவன் என்கிற வகையில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய தலைப்பு, இது முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் பேசும்போது பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் இருப்பது தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்க வேண்டும், அதே போல் அவர்களுடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும். அப்படி வைத்து கொண்டு பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பாகும். ஆனால் இதற்குரிய முக்கியத்துவம் எப்போ வரும் என்று கேட்டால், வீட்டை பிரச்சனை வந்தால் வரும். ஒரு கவுன்சிலரை பாருங்கள், அல்லது குடும்பத்தில் யார்கிட்டையாவது போய் பேசுங்க என்று தடுமாறுகிற போது குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. அதுவரையும் புரிவதில்லை. அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி. வாழ்க்கை நெறி என்று சொன்னால் அது ஒரு லைஃப் ஸ்டைல். சும்மா எல்லோரும் நினைப்பது போல் ஒரு சின்ன ஏரியாவில் உள்ள ஒன்றல்ல இஸ்லாம். இப்போ நம்முடைய சமூகத்தில் இஸ்லாம் என்றால் தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து கொடுப்பது, அதுபோல் ஆண்கள் என்றால் நல்ல இஸ்லாமான ஆண்கள்னால் பெரிய தாடி, பெண்கள் என்று சொன்னால் மேக்சிமம் அவர்கள் ஒரு பெகியான அபயாவால் மறைத்து கொள்வது. இதுதான் இஸ்லாம் என்கிற நிலையில். மற்றதெல்லாமே அவரவர விருப்பப்படி தான் நடக்கும். ஆனால் இஸ்லாம் உண்மையிலே அப்படி அல்ல. இஸ்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் என்று சொன்னால் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரைக்கும் எப்படி ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த வழிகாட்டலை சொல்லித்தருகிற மார்க்கம் தான் இஸ்லாம்.
சில இபாதத்துகள் இருக்கின்றன, அதை இபாதா மஹ்லா என்று சொல்லுவோம். இபாதா மஹ்லா என்றால் நேரடியாக நமக்கு இபாதத்தாக தரப்பட்டது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் தொழுகை, அது நமக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து வரும்போது இபாதத்தாகத்தான் வந்துச்சு. குர்ஆன் ஓதுவது இபாதத்தாகத்தான் வந்துச்சு. துஆ கேட்பது இபாதத்தாகத்தான் வந்துச்சு. நோன்பு பிடிக்கிறது இபாதத்தாகத்தான் வந்துச்சு. இதை சொல்கிறது இபாதா மஹ்தா. இன்னும் ஒரு இபாதத் இருக்கிறது, இபாதா கைரு மஹ்தா. எல்லோரும் செய்வார்கள், உலகத்தில் எல்லோரும் செய்வார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் அதை அல்லாஹுக்காக என்று அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறையில் செய்யும் போது அது இபாதத்தாக மாறும். அதான் குடும்ப வாழ்க்கை. அதில் ஒன்று பிஸ்னஸ், ட்ரெஸ், இப்படி ஒவ்வொன்றாக நம்ம எடுத்து பார்த்தால் நம்ம எல்லோரும் ட்ரெஸ் பண்ணுறாங்க. முஸ்லீம்ஸும் ட்ரெஸ் பண்ணுவாங்க, நான் முஸ்லீம்ஸும் ட்ரெஸ் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸும் திருமணம் முடிப்பார்கள், நான் முஸ்லீம்ஸும் திருமணம் முடிப்பார்கள். அதே போல் முஸ்லீம்ஸும் பிஸ்னஸ் பண்ணுவார்கள், நான் முஸ்லீம் பிஸ்னஸ் பண்ணுவார்கள். முஸ்லீம்ஸும் சோஷியல் வேலையில் ஈடுபடுவார்கள், நான் முஸ்லீம்ஸும் சோஷியல் ஒர்க்கில் ஈடுபடுவார்கள். இப்படி எல்லோரும் செய்வார்கள். பெற்றோரை கவனிக்கிறது முஸ்லீம்ஸும் கவனிப்பார்கள், நான் முஸ்லீம்ஸும் கவனிப்பார்கள். குடும்ப வாழ்க்கை, முஸ்லீம்ஸுக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்குது, நான் முஸ்லீம்ஸுக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்குது. ஆனால் நான் முஸ்லீம்ஸ் ஏனோ தானோ என்று அவர்கள் உருவாக்கி கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைப்பார்கள். நமக்கு அப்படி அல்ல. நமக்கு குர்ஆன் சுன்னா சொன்ன முறையில், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த முறையில் அல்லாஹுக்காக என்று தான் இவை அனைத்தையும் நம்ம செய்ய வேண்டும். இப்போ நமக்கு கடமையான குளிப்பு இருக்கிறது. இந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது நம்ம நியத்து வைக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் குளிக்கிறோம். இது ஒரு இபாதத். அதே டைமில் நம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு குளிப்போம். ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வேண்டி குளிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம், நான் ஃப்ரெஷ்ஷாக மாற வேண்டும், நான் ஃப்ரெஷ்ஷாக தொழ வேண்டும் என்ற நீயத்தை மனதில் வைத்துக்கொண்டு, நான் சுறுசுறுப்பாக அந்த சோம்பேறித்தனம் போன நிலையில் நான் குர்ஆனை ஓத வேண்டும், நான் தொழ வேண்டும், என்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நீயத்து வருமாக இருந்தால் அதுவும் இபாதத். இப்படி அன்புள்ள சகோதரிகளே, நம்முடைய முழு லைஃப்பும் இஸ்லாமிய வட்டத்திற்குள் வர வேண்டும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் பிழைவிடுகிறோம். நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க பாருங்கள், மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜிக்கு போயிருப்பாங்க, உம்ராவுக்கு போயிருப்பாங்க, நிறைய சதக்கா செய்வாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க. அவங்களோட திருமணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. அதில் இஸ்லாம் என்ன, திருமணத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு இஸ்லாம் என்னென்றால் அந்த டைமுக்கு பள்ளிவாசலாக்கள் வர வேண்டும், ஈஜாப் கபூல் சொல்லி கொடுக்க வேண்டும், யாராவது ஒரு மௌலவி பயான் பண்ண வேண்டும். சில அந்த குர்ஆன் சுன்னா தெரியாத இடங்களாக இருந்தால் அந்த மௌலவி துஆ ஓதணும். இவ்வளவுதான் நம்ம இஸ்லாமியமயப்படுத்துறது திருமணத்தை. அப்படி இல்லை. திருமணத்தை ஒருவர் எப்படி இஸ்லாமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டால், நான் எனக்கு தேர்வு செய்யக்கூடிய துணை, அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், ரெண்டு பேரும் என்ன யோசனைக்குள்ள வரும்னா, என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற துணையாக என்னுடைய துணை வர வேண்டும். ஒரு கேர்ள் யோசிக்கணும், எனக்கு வர லைஃப் பார்ட்னர் என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு பாய் யோசிக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த மனநிலையோடு கிடையாது. இப்போ என்ன திருமணம்ன்றது என்னது? இப்போ மிஸ்கால் கூட திருமணத்தில் முடியுது, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் திருமணத்தில் முடியுது. அப்போ எப்படி குடும்ப வாழ்க்கை சக்ஸஸாக மாறும்? நிறைய நீங்கள் பார்க்கலாம். நம்ம பேசிட்டு போகக்குள்ள எப்படி உங்களுக்கு, நீங்கள் இந்த ஊர், இந்த பிள்ளை இந்த ஊர், எப்படி உங்களுக்கு கனெக்ஷன் என்று கேட்டால் மிஸ்கால், ஒரு மிஸ்கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அது லவ்ண்டோ ஏதோ ஒரு பேரை வச்சு புறவு பேச்சுவார்த்தை நடத்தி குடும்பத்தை பகைச்சி அல்லது சேர்ந்து திருமணம் நடைபெறுகிறது. இப்போ இந்த குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி வரும்? நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. இப்போ சில நேரங்களில் ஒரு மனைவியாக அவன் தேர்வு செய்ய போகிற பிள்ளை ஒரு நாஸ்திக டைப்பான பிள்ளையாக கூட இருக்கு. நாஸ்திக டைப்புன்னு சொன்னால் அதுக்கு தீன் இல்லை. அல்லது இந்த பிள்ளை தேர்வு செய்கிற போய் அவன் அப்படியான ஒரு டைப்பாக இருப்பார். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தது பிறகு முரண்பாடு வரும். அந்த பிள்ளைகிட்ட தீன் இருக்கும், அவன்கிட்ட தீன் இல்லை, அவன்கிட்ட தீன் இருக்கும், பிள்ளைகிட்ட தீன் இல்லை, கிளாஷ் பிறகு நெருக்கடி. உண்மையில் அன்புள்ள சகோதரிகளை, குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னா, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொல்லலாம், وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً.
அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் உள்ளது தான் உங்களை அவன் சோடிகளாக படைத்திருப்பது. ஆண் பெண் என்று சோடியாக படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அத்தாட்சி. எதற்காக சோடியாக படைச்சிருக்கிறான் என்றால், திருமணத்தின் மூலம் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் சக்கீனத்தை பெற வேண்டும். சக்கீனத்தின் என்ன? அமைதி, நிம்மதி, அது கிடைக்கணும். மேலும் அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்கள் முடிக்கும்போது வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு இடையில் மவத்தாவையும் ரஹ்மாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். மவத்தாண்டா ஒரு அஃபெக்ஷன், அதான் அன்பு, ரஹ்மாண்டா கருணை. இந்த ரெண்டும் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படும். அதனால தான் திருமணம் முடிச்சோன்னு என்ன துவா ஓதணும்? பாரக்கல்லாஹு லக் வபாரக அலைக் வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். பொண்ணுக்கு மோதணும், மாப்பிள்ளைக்கு மோதணும். பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. வபாரக அலைக், உன்மீது அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை சொரிவானாக. வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்கள் ரெண்டு பேரையும் நல்ல விதமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அப்போ திருமணம் என்பது இரண்டு உள்ளங்களினுடைய பிணைப்பு, நிம்மதிக்கான ஒரு முக்கியமான இடம். உண்மையிலேயே மனம் விட்டு நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்களோட பேசினா ஒரு 75% மேலே உள்ள ஆண்களும் பெண்களும் நிம்மதியான பதில் சொல்ல மாட்டார். நம்ம எப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை இப்போ காட்டுறது, வெளி உலகத்தை கொண்டு காட்டிட்டு இருப்போம். நான் நினைப்பேன் மாஷா அல்லாஹ் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு, அவங்க நினைப்பாங்க இவர் நல்லா இருக்கிறார் குடும்ப வாழ்க்கையிலேருந்து. கல்யாண வீட்டுக்கு வர காட்சியையும் அவங்களோட வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க ரெண்டு பேரும் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளையும் வைத்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? மாஷா அல்லாஹ் அந்த குடும்பம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கி நம்மளோட வீட்டில் அந்த ஹாப்பினஸ் இல்லையே என்று ஏங்கிட்டு போகிறோம். ஆனால் உண்மை என்ன? அவங்க நடித்த, நம்ம போன நேரத்தில் ஒரு விதமான நடிப்பு. குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்கி கொண்டு விட்டோம். அந்த குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்குவதில் இரண்டு பெரும் சக்திகளுக்கு பங்கு இருக்கிறது. ஒன்று யூதர்கள், இன்னும் ஒன்று ஷைத்தான். ஷைத்தானை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போய் போடுகிறான். போட்டு அதில் உட்கார்ந்துட்டு அவன் இருப்பான். அவனுடைய ஜுனூத் என்ற ஷைத்தான்கள் பட்டாளம் பூமியிலே ஃபித்னா பண்ணிவிட்டு அவனிடம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நாங்கள் இப்படி பண்ணினோம்னு வந்து அறிக்கை சமர்ப்பிப்பார். அப்போ ஒவ்வொருவனாக வந்து இப்லீஸிடம் நான் இது செய்தேன், நான் இப்படி செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். இப்லீஸ் என்ன சொல்லுவான்டா, ஓகே வான்னு உடனே அவனை பொறுத்தளவில் அதெல்லாம் நார்மலான விஷயம். அவங்க சொன்ன உண்டு, ஒருவனை விபச்சாரத்தில் தள்ளிட்டு வாரன், ஒருவனை குடிக்க வச்சுட்டு வாரன், ஒருவனை திருட வச்சுட்டு வாரன், ஒருவனை சுபோதலாமல் தூங்க வச்சுட்டு வாரன், இன்னும் ஒருவனை இப்படி பண்ணிட்டு வாரன் என்று அவன் சொல்லி கொண்டு வருகிற அந்த பட்டியல் இப்லீஸை பொறுத்தவரையில் நார்மல். அவள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒருவன் வந்து சொல்லுவானாம், நான் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவானாம். உடனே இப்லீஸ் சொல்லுவானாம், அவனை பக்கத்தில் கூட்டி உட்கார வச்சு நீ தான் என்ற ஆள் என்று சொல்லுவான். அப்போ குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செலுத்தாமல் குழப்புகிற மிகப்பெரிய ஒரு சக்தி யார்? ஷைத்தான். இப்போ சொல்லுங்கள் சகோதரிகளை, நம்மளோட வீட்டுக்குள்ளே மலக்குகள் இருக்கிறார்களா, ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? நம்ம ஒவ்வொரு ஆக்களை ஹேண்ட்பேக்குள்ளே மலக்குகள் இருக்கிறார்களா, ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? எல்லார்கிட்டையும் தானே. ஃபோன் ஒரு முக்கியமான டிவைஸ், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அதனுடைய நன்மை தீமை அமையும். இன்றைக்கு அதிகமானவர்கள் ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கராத் கேட்குறதுக்கு, குர்ஆனை பாடமாக்குறதுக்கு, சில இது இருக்கு, சில யூடியூப்பும் இருக்கு, சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சில இது இருக்கு. எப்படி என்றால் ஒரு சூறாவை திரும்ப திரும்ப ஓதுவான், முக்கர்ரர் என்று சொல்கிறது. எப்படின்னா இப்போ உதாரணமாக குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பி 10 தரம் சொல்லும். என்னத்துக்கு? திரும்ப திரும்ப கேட்கும்போது பாடம் பாரத்துக்கு. இப்படி எல்லாம் இருக்கு.
இப்படி குர்ஆனை பாடமாக்குறதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க, மார்க்கத்தை படிப்பதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறார்கள், ஸ்கூல் சப்ஜெக்டை கிளியர் பண்ணி கொண்டு அதில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வேண்டி ஃபோனை யூஸ் பண்ணுறார்கள். அல்லது சும்மா ஹலாலான உதாரணமாக குக்கரி நல்ல சமையல் டிப்ஸ் எழுதிக்கு அதில் இப்படித்தான் சமைப்பது என்பதை அறிவதற்கு ஃபோனை யூஸ் பண்ணுறார்கள் என்று நம்ம எடுத்து ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுத்தோம் என்றால், அன்புள்ள சகோதரிகளை, கூடுதலாக ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? ஃபோனில் இப்போ நீங்கள் மாஷா அல்லாஹ் அந்த மார்க்கத்தில் ஆர்வம் உள்ளாக்கல, அதனால தான் கல்யாண நாள் அங்கே போகிற நாள் இருந்தாலும் பயானை கேட்டுட்டு போகும்னு பள்ளிக்கு வந்திருக்கிறேன். உங்களையே நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். நான் ஃபோனில் என்ன பார்க்கிறேன்? கூடுதலாக எல்லாரையும் கொண்டு அடிக்ட் ஆக்கிட்டான். முதல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சீரியல் ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. நான் இன்றைக்கி ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் அந்த சீரியல்ன்றது பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு. சீரியல்ன்றது என்ன? ஒரு தொடர் நாடகம், 1000வது எபிசோட்டெல்லாம் வந்துருக்கு. அப்போ அந்த டைமுக்கு சரியாக 7 மணிக்கு வந்தால் என்ன வேலை இருந்தாலும் 7 மணிக்கு முதல் டிவிக்கு போய் உட்காந்துடுறது. அது ஒரு அரை மணி தேலம் ஓடும் விளம்பரங்களோட. சினிமாண்ட ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்குறது. இப்போ ஏழுமாவும் நமக்கு 3 மணி நேரம் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு. அது சினிமாவாக இருந்தாலே ஏலாம். இப்போ நீங்கள் பிள்ளைகள்கிட்ட விசாரித்து பாருங்கள். இப்போ 3 மணி நேரம் படம் பார்த்த உம்மாமார் உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நீ 3 மணி நேரம் இருந்து ஒரு படம் பார்ப்பேன்னு கேட்டு பாருங்க. ஏலா. இப்போ என்ன தேவைண்டா, இப்போ நான் சில கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் போடுவேன் என்னுடைய யூடியூப் சேனலில். போட்டால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் போடுவேன். எனக்கு என்ன வருமெண்டா ஃபீட்பேக், ஷேக் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கே, அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கலாதா, ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு சுருக்கலாதா என்ன வரும். இப்போ என்ன வந்துட்டேன்னால் யூடியூப்பில் ஷார்ட்ஸும், அதுபோல் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், அது மாதிரி என்னது ரீல்ஸ், இதில் தான் இன்ட்ரெஸ்ட். இப்போ 30 செகண்ட் 20 செகண்ட் என்னத்தை பார்க்குறோம்னு நமக்கும் தெரியும், அவன் என்னத்தை காட்டுறான்னு அவனுக்கும் தெரியா. சும்மா பார்க்குறோமே இல்லை, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க? அவுட்கம் என்ன? ஒன்றும் இல்லை. அங்கே இப்போ நீங்கள் பெட்டில் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஃபோனை, அடுத்த பக்கம் உங்களோட ஹஸ்பண்ட் பெட்டில் இருந்துக்கு அவர் ஸ்க்ரோல் பண்ணுறார். அங்கே ரூமுக்குள்ளே மகள் ஸ்க்ரோல், அடுத்த ரூமில் மகன் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. இடையில பாட்டி சத்தமும் வந்து கேட்டுட்டு போகுது, ஒரு ஜோக்கும் வருது, சும்மா சிரிப்பும் வருது. இதெல்லாம் யார் வேலை? இது சைத்தாண்ட. அப்போ வீடு ஃபுல்லாக சைத்தான் தானே. பெட்டிலையும் சைத்தான், பெட்ரூமுக்குள்ளேயும் சைத்தான், பிள்ளைகள ரூம்லேயும் சைத்தான், ஹோலுக்குள்ளேயும் சைத்தான். முடிவு என்னப்பா? வீட்டுக்குள்ளே பறக்கத்தில்லை. இப்போ இங்கே ஒரு 50-60 வயசு உள்ள ஆக்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், சின்ன பருவத்தில் நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன இருந்துச்சு வீட்டில். ஆனால் பறக்கத் இருந்துச்சா இல்லையா? நேரத்தில் பறக்கத், வாழ்க்கையில் பறக்கத், பொருளாதாரத்தில் பறக்கத். குடும்பம் சேர்ந்தா கல்யாணத்துக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு வீட்டில் உண்டு எல்லாரும் வந்திருந்து ஒரே அடியாக எல்லா வேலைகளும் செய்கிறது, பொருட்களை கொண்டு வர்றது, உணவுகளை கொண்டு வர்றது. ரைட். இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் பிஸி, எல்லாம் ஓர்டர் ஹோலில் தான் எல்லாம். ஒன்று நமக்கு வேலையே இல்லை. நமக்கு வேலை ஒரு ஷாப்பிங் போகிறது, தேவைக்கு அதிகமாக வாங்கிட்டு வர்றது. அதுவும் என்ன சும்மா நோமலாக ஒரு 10,000 ரூபாட ஒரு பொருளாக இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ 10,000 ரூபா தான் ஆக்சுவல் ப்ரைஸாக இருக்கும். ஆனால் நமக்கு எது பிடிக்குமெண்டா அதே பொருளை ஒரு இன்னமொரு கடைக்கு போய் நம்ம 25,000 ரூபா கொடுத்து வாங்கினா அதில் திருப்தி வரும். 10,000 ரூபா அது விலை குறையும். அதுதான் சாமான், ரெண்டும் உண்டு தான். ஆனால் 10,000 ரூபா கடை சும்மா நார்மல் கடை, 25,000 ரூபா கடை பிராண்டட் கடை, ஆனால் பொருள் உண்டு தான். இப்படியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்போ ஷைத்தான் நம்மை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறார். இதனுடைய விளைவு என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடி. தஹஜ்ஜுல் துஆ கேட்குறதுக்கு டைமில் சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மளோட நிலைமை இப்போ போயிட்டு இருக்கின்றால், நிறைய பேர் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். ஒது செஞ்சுட்டு ஓதிட்டு சூரத்துல் முல்கையும் அலிஃப் லாம் மீம் சஜ்தாவையும் ஓதி போட்டு
சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, என்னை ஓத வேண்டிய துவாக்கள் திக்ருகள் எல்லாம் ஓதிட்டு படுத்த நமக்கு இப்போ அப்படி ஃபோனை பார்த்துக்கு இருந்த மாதிரி ஃபோன் கீழே விழுவுது, தூங்குறோம். துவாவும் இல்லை, பிஸ்மிக் அல்லாஹ் மாமூத்து வஹியாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாரும் எத்தனைக்கு தூங்குறோம் நைட்டில்? எப்படியும் எத்தனை மணி ஆகும்? எப்படியும் 12 இஷாக்கு பிறகு விழித்து கொண்டிருப்பது கூடுமா கூடாதா? மார்க்கத்தில் ஒரு சட்ட பிரச்சனை இது. இஷாக்கு பிறகு விழித்து கொண்டிருப்பது கூடுமா கூடாதா என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு ஃபிக்ஹ் பிரச்சனை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விரும்பலை முழிச்சிட்டு இருக்கிறத. அப்போ என்ன செய்வாங்கன்னா இஷாக்கு முதல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க டின்னர். எப்படி இப்போ பேசுகிற இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க, 7 மணிக்கு முதல் சாப்பிட்ருங்க, அப்போ தான் உங்களோட டயட், நீங்கள் உங்களோட உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணல, நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கலாம்னு இப்போ சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு இஷாக்கு பிறகு முழிச்சு கொண்டிருக்கலாமா இல்லையா? அப்போ அந்த மஸ்அலாவை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் என்ன எழுதுகிறாங்கன்றால், அவசியப்பட்டால் மட்டும் விழித்து கொண்டிருக்கலாம். என்ன அவசியம்? ஒரு கிளாஸ் அல்லது ஒரு நோயாளியுடைய விஷயம், இப்படியான ஒரு முக்கியமான தேவைக்காக விழித்து கொண்டிருக்கலாம்னு சொன்னாங்க. நம்மளோட விழிப்பு 12 மணி வரையும் 1 மணி வரையும் இருக்கு. என்னத்திலண்டா சும்மா வீணாக விழித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இடம் கொடுக்குறோம் ஷைத்தானுக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இரவு தூங்க போனால் உங்களுடைய தலைமாட்டில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போட்டு அந்த முடிச்சுகளில் அடித்து சொல்லுவான், அலைக லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு நீண்ட இரவிற்கு நிம்மதியாக தூங்குன்னு சொல்லுவான். அப்போ இவர் தூங்கிட்டே இருப்பார். இடையில் அடித்து சொல்லுவானாம், அலைக லைலுன் தவீலுன் ஃபர்குத், நல்ல டைம் இருக்கு தூங்கு, நல்ல டைம் இருக்கு தூங்கு. அப்போ நம்மளும் ஒரு அளவு மார்க்கம் உள்ளாக்கள் என்ன செய்வாங்கண்டா அலாம் வைப்பாங்க. அலாம் வச்ச உடனே அது இப்போ 5 மணிக்கு அதான்னு சொன்னால் 5 மணிக்கு அடிக்கும். அது அடித்தா ஸ்னூஸ், அடித்த உடனே எழும்பி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர்ன்றெல்லாம் சொல்கிறதில்லை. அதை அடிக்கும், ஸ்னூசிங், திரும்ப டைம் முடிஞ்சு திரும்ப அடிக்கும், திரும்ப ஸ்னூசிங், இப்படி ஸ்னூஸ் பண்ணி அப்படியே தூக்கம் வைத்திரும். காலையில் லேட்டாகி எழுந்திருப்பார். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இந்த ஆள் லேட்டாகி எழுந்திருப்பார். அவருடைய காதுக்குள் ஷைத்தான் சிறுநீர் கழித்திருப்பார். அவரை காதுக்குள்ள என்ன இருக்கு? ஷைத்தானுடைய மூத்திரம், ஷைத்தானுடைய சிறுநீர் அந்த ஆள் காதுக்குள்ள இருக்கு. இவர் எழுந்திருக்கும் போது அவர் யுஸ்பிஹு கஸ்லான், சோம்பேறியாக எழுந்திருப்பார். ஹபீசன் நஃப்ஸ், கெட்ட மனதோடு. இது ஹதீஸ். ஹதீஸை நம்ம நம்பணுமா அல்லது ஒரு ஆளில் உளறலை நம்புறதா? இப்போ நம்மளோட வீட்டில் அப்படி எழும்புறாக்கள் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கோம், நாங்கள் நல்ல மனசோடு தான் இருக்கோம்னு ஒரு ஆள் சொல்கிறார். அதை நம்புறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இப்படி சுபஹுதலாம தூங்குறவன் காதுக்குள்ள அவன் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்திருக்கிறான், அவன் எழும்பும்போது கெட்ட மனதோடு எழும்புவான், அவன் சோம்பேறியாக இருப்பான். எதை எடுக்க போகிறோம்? நம்ம ஹதீஸை தானே எடுக்கணும். அப்போ இந்த ஹஸ்பண்ட் அல்லது இந்த ஒய்ஃப் அல்லது இந்த ஹஸ்பண்டும் இந்த ஒய்ஃபும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி லைஃப்பை பிரச்சனை வருமா வராதா? வராட்டி ஹதீஸ் பொழைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களை பேச ட்ரை பண்ணுறோம். ஆனால் சிம்பிளான விஷயம் என்னென்றால், நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய சூழலையும் ஷைத்தான் ஆக்கிரமித்திருக்கும் வரைக்கும் நம்முடைய குடும்பத்தில் சக்கீனத் வராது, நம்முடைய குடும்பத்தில் பரக்கத் இருக்காது. நல்ல சம்பளம் வரும், நல்ல காசு இன்கம், மஷால்லா, பெரிய டைல்ஸ் கடையாக இருக்கும், பெரிய ஹார்ட்வேராக இருக்கும், பெரிய ஹோட்டலாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும், நல்ல பிஸ்னஸ் இருக்கும். ஆனால் நிம்மதில்லை. அவங்களுக்கு 6 கோல் எடுக்க வேண்டும், பிரச்சனை கொண்டு உருவாகும். நீங்கள் யாரோட தனியாக பேசுகிறீங்கன்னு, நான் அன்றைக்கு மெசேஜை பார்த்தேன்னு பிரச்சனை வரும். அல்லது நம்ம என்ன சொல்லுவோம், வேறு யாருக்கோ அவர் பேசுகிறாருன்றது எனக்கு விளங்குதுன்னு சொல்லுவோம். என்றால் வீட்டுக்குள்ள ஈமானிய அந்த சூழல் இல்லை. அப்போ நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியான குடும்ப வாழ்க்கையாக ஆக்குவதில் அன்புள்ள சகோதரிகளே, மிகப்பெரிய முதலாவது சக்தி அது
ஷைத்தான். ரெண்டாவது யார்? யூதர்கள். யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குள்ள அந்த ஃப்ரீமேசன்ஸ் என்று சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க, இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. சில புத்தகங்கள் வாசிக்கிறார்கள், படித்தார்களுக்கு தெரியும் இலுமினாட்டின்னு சொல்கிறது. இந்த ஃப்ரீமேசன்ஸ், அந்த இலுமினாட்டிகளை பற்றி ஒரு அறிஞர் சொல்லும்போது சொல்கிறார், இவர்களுடைய நிறைய பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்களில் ஒன்று தஹ்தீமுர் ரிபாத்தில் உசரி, குடும்ப கட்டுமானத்தை சீர்குலைப்பது. நல்ல குடும்பம் இருக்கக்கூடாது என்றால் யூதர்களுடைய விஷயம் என்னென்றால் மனிதர்கள் நாசமாகும். இப்போ இலங்கைக்குள்ளேயும் நல்லா நுழைகிறாங்க. இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அண்மை காலங்களில். இவர்களுடைய இது எல்லாருக்கும் ஆபத்து, முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, இலங்கையில் வாழக்கூடிய அவ்வளோ பேருக்கும் ஆபத்து. இங்கே அவங்க வந்தாங்கண்டா ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு இயல்பு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது போல யூதர்களுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் யாரும் நல்லா இருக்கக்கூடாது. அவங்களோட இதென்னண்டா நஹ்னு அபுனா உல்லாஹி வ அஹிப்பா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் தான் அல்லாஹுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள், வேறு யாரும் நல்லவங்க கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் வந்த நபிமார்களை கொலை செய்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுறது யார்? யூதர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹைபரில் வச்சு நஞ்சு கொடுத்தது யார்? ஹைபரில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பொரிச்ச ஆடு கொண்டு வந்து கொடுக்கப்படுது. அந்த ஆட்டை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சாப்பிடும்போது அந்த ஆட்டு சந்து பேசியது, அது ஒரு முஅஜிசத். எப்படி பேசுது? விஷம் வைக்கப்பட்டிருக்கிறேன், நஞ்சூட்டப்பட்டிருக்கிறேன், சாப்பிடாதீங்க. ரசூலுல்லாஹ் கடித்து மென்றுட்டாங்க. மென்றால் அந்த உமிழ் நீரோடு சேர்ந்து போக வேண்டியது போயிடுச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துப்பிட்டாங்க. துப்பி போட்டு அதுக்கடையில் இருந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, துப்புங்க துப்புங்க எல்லாரும் வீசுங்க, இது விஷம் ஏற்றப்பட்டிருக்கு, நஞ்சு என்று சொன்னாங்க. இருந்தாலும் சில சஹாபாக்கள் அவசரமாக சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட சிலர் அந்த இடத்துல வஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க ஹைபரில். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அன்புள்ள சகோதரிகளை கட்டுமையாக கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் ரஹைக்குன்ற புத்தகத்தை எடுத்து ஃபுல்லாக வாசிக்காட்டியும் பரவாயில்லை, இறுதி பகுதியை கொஞ்சம் வாசிங்க, நிச்சயமாக நீங்கள் அழாமல் எழுந்திருக்க மாட்டீர்கள். கட்டாயம் வாசிங்க, வீட்டில் பிள்ளைகளை வச்சுருந்தானே வாசிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலங்கள் அதில் கடும் கஷ்டப்பட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு கஷ்டம்னு சொன்னால், சில நேரங்களில் பக்கத்தில் தண்ணீரிக்கும் அவங்கள அறியாமலே ஊற்றுவாங்க, அள்ளி அள்ளி. அவ்வளோ ஃபீவர், ஜுரம். இடையில சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்ன லில் மௌத்தி லசக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்துக்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அப்போ சஹாபாக்கள் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, வ அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு இவ்வளோ வலியான்னு கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னி ஊஅக்கு கமா யூஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேர் படுகிற அவஸ்தையை, வருத்தத்தை நான் தனி அனுபவிக்கிறேன் என்றார்கள். என்னன்னு சொல்லும்போது சொன்னார்கள், ஹைபரில் வைத்து தரப்பட்ட விஷம், அந்த நஞ்சு என்னுடைய உயிரை அப்படி பறிக்க பார்க்கிறது என்று சொன்னார்கள். அவ்வளோ பவர்ஃபுல் விஷத்தை கொடுத்தது யார்? யூதர். அப்போ அந்த யூதர்களில் இருக்கிற வெரி டேஞ்சரஸ் குரூப் தான் இலுமினாட்டி. அவங்களோட நிறைய பிளான் இருக்கு. அந்த பிளானில் உண்டு என்னென்னா தஹ்தீமுர் ரிபாத்தில் உசரி, குடும்ப கட்டுமானத்தை உடைக்கிறது. அதுக்கு தேவையான எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபாசம், விரசம், இந்த மீடியாக்கள், இதனுடைய பின்னணியில எல்லாம் இருக்கிறது யார் கூடுதலாக? யூதர்கள். இப்போ கார்ட்டூன், உதாரணமாக கார்ட்டூன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னால், கார்ட்டூன் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் அடிக்ட் அதுக்கு. ஆனால் அந்த கார்ட்டூன்ஸ் வந்து இஸ்ரேலில் தடை. ப்ரொடியூஸ் பண்ணுறார்கள் யார்? யூதர்கள். ஆனால் எங்கே யூஸ் பண்ணுறது தடை? அவங்கள நாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது தடை. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அதான் டேஞ்சர். அது இப்போ பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் அடிக்ட். நம்மளோட பிள்ளைகள் கேம்ஸ் தான். ஃபோனில் கேம் தமிழ் என்னோட பிள்ளை ஆபாசம் பிரசம் எல்லாம் பார்க்குறல கேம். இந்த ஆபாசம் பிரசம் பார்க்குறது வெரி டேஞ்சரானது என்ன? இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிறது. ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறத விட டேஞ்சர் கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிறது. ஆனால் பிளான் பண்ணி அனுப்புகிறாங்க.
இதால் என்ன நடக்குது பாருங்கள். சும்மா இப்போ பொண்டாட்டி புருஷனுக்கு மட்டும் சண்டை வர தேவையில்லை, நேரடியாக பிள்ளைகளை வச்சு தானே சண்டை வருது. நம்மளோட பிள்ளை ஒழுங்காக படிக்காட்டி ஹஸ்பண்ட் வந்து யாரில் ஏறுவார்? முதல் பிள்ளைகளுக்கு ஏச மாட்டார், ஒய்ஃபு தான் ஏசுவார். ஒரு பிள்ளை யாரையாவது லவ் பண்ணிட்டால் ஹஸ்பண்ட் வந்து யாருக்கு ஏசுறது? பிள்ளை கேசுறதில்ல, உன்னால தான். நீ தான் பிள்ளைக்கு லூஸ் கொடுத்தான், நீ தான் இதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தான், நீ தான் ஃபோன் கொடுத்த. அப்போ பாருங்க, நடக்கிறது ப்ரோக்ராம். யார ப்ரோக்ராம்? யூதண்ட. சண்டை பிடிக்கிறது யார்? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும், குடும்பம் சிக்கலா. அப்போ இந்த இரண்டு சக்திகளும் இந்த உலகத்தை இன்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இதை பீட் பண்ணக்கூடிய, இதை மிகைக்கக்கூடிய அளவுக்கான வேலை திட்டங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம ரெடி இல்லை. இப்போ வீட்டில் குர்ஆன் ஓதுறது நல்லா குறைஞ்சிட்டா இல்லையா? ஷைத்தானை விரட்டி அடிப்பதில் அன்புள்ள சகோதரிகளே, குர்ஆனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஸ்பெஷலாக என்ன சூறாகிறீங்க? சூரத்துல் பக்ரா. இப்போ இந்த ஷைத்தானுடைய ஃபிசிக்கலான அட்டகாசமும் கூடியிருக்கு. அது கொஞ்சம் நுணுக்கமான ஒரு விஷயம். அது ஃபிசிக்கலான அட்டகாசம் அப்படி சொன்னால் இந்த ஜின் பிடிக்கிற அப்படி இப்படி சொல்லுவாங்களே, இது மாதிரியான அட்டகாசங்கள் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்ன காரணம் என்றால், வீடுகளுக்குள்ள எந்த நேரமும் மியூசிக், எந்த நேரமும் கோயில், எந்த நேரமும் டான்ஸ், எந்த நேரமும் ப்ரேங்க். இப்போ இந்த ப்ரேங்க்ன்ட்டு ஒன்று நிறைய உழைக்கிறாங்க யூடியூபர்ஸ். காசுக்கு லேசான வழி என்ன? தொழிலுக்கு போக தேவையில்லை. இப்போ சில டாக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபேமஸான டாக்டர்ஸ் இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, கிளினிக்கில் போய் யூடியூப்பில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகளில். ஏன் யூடியூப்பில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், நல்ல இன்கம். அதை யூடியூப்பை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை சப்ஸ்கிரைப்ஸ் ஒரு 4000 பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குற ஆட்களுக்கு அந்த அவங்கள்ட்ட ஒரு இது இருக்குது, அளவு திட்டம். அந்த அளவுக்கு ஏற்ப காசு. அதால் என்ன செய்கிறாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ரேங்க் பார்க்குற சில நேரங்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அது மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக்கில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்லேயும் நமக்கு வரும். ரைட்? என்னென்றால் இவங்க வந்து இப்படி பண்ணுறது. இப்போது இந்த கூத்தை நம்ம வீட்டிலேருந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு ஃபாய்தா இல்லை. அல்லது எப்போ நடந்த ஒரு ஒரு நிகழ்வு நேற்று நடந்த மாதிரி வரும். நேற்று நடந்ததுன்று தான் அந்த செய்தியில் சொல்லும். ஆனால் அது நடந்த இப்போ 10 வருஷத்துக்கு முதல் டேட் எல்லாம் இல்லை. அதில் இதுகள் தான் நம்மளோட வீட்டுக்குள்ளே இருக்கு. அப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற பெரிய சக்தி யூதன், அதே போல் ஷைத்தான். அப்போ இதை நம்மளோட வீட்டை விட்டு விரட்டணும் என்றால் வீட்டில் குர்ஆன் ஓதணும். சூரத்துல் பக்ராவை அடிக்கடி ஓதுங்க. ஸ்பெஷலாக பெண்கள் அதில் கவனம் எடுங்க, சத்தமாக ஓதுங்க வீட்டில். நைட் டைமில் கூடுதலாக குர்ஆன் சத்தமாக ஓதப்படுவதை உலமாக்கள் வலியுறுத்துகிறார். குர்ஆனும் சொல்லுது, அதை ஹதீஸும் சொல்லுது, உலமாக்களும் வலியுறுத்துகிறாங்க. என்னென்றால் சத்தம் விட்டு ஓதும்போது ஷைத்தான் விட்டு விரண்டோடுவான். நம்மளும் பாதுகாக்கப்படுவோம், நம்மளோட பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். அப்போ குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் எப்படி சொல்லுது என்றால் மகிழ்ச்சியானது என்று சொல்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானது. சின்ன சின்ன பிரச்சனை வராமுடாது. ஏனெண்டா பெண்களுக்கென்று சில இயல்புகள் இருக்கு, ஆண்களுக்கென்று சில இயல்புகள் இருக்கு. அதுலேயும் இந்த காலத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கிட்ட கூடுதல் என்ன இருக்கு? சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோன்னு சொன்னால் அவர் ஆகப்பெரிய ஆள். அதனால தான் கொஞ்சம் நம்முடைய சைட்லேயும் பொம்பளையில் ஃபெமினிஸ்டாக மாறிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை. ஆணுக்கும் உரிமையை கொடுத்துருக்கு, பெண்ணுக்கும் உரிமையை கொடுத்துருக்கு. ரெண்டு பேரும் அந்நிசா ஷகாஇகுர் ரிஜால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பெண்கள் ஆண்களின் தோழர்கள் என்று சொல்கிறாங்க. லைஃப் பார்ட்னர் தான், அடிமைகள் அல்ல. அவங்க மகர் தந்தம் முடித்ததற்காகவும் அவர்களுடைய வீட்டில் கொண்டு போய் நம்மை வைத்ததற்காகவும் அவர்கள் நமக்கு உழைத்து தருவதனாலும் பெண்கள் அடிமைகளா? இல்லை. அதை விட பெரிய விஷயங்கள் பெண்கள் செய்கிறார்கள் கணவனுக்கு. அப்போ அவர் பெண்ணுடைய உணர்வுகளை மதித்து பெண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணி பெண்ணுக்கு அன்பு காட்டணும். அப்போ இந்த நிலைகள் இன்று
வீடுகளுக்குள் வர வேண்டும். வந்தால்தான் நம்முடைய வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகள் தீரும். அப்போ ரெண்டு பேரையும் புரிந்து கொள்ளணும். கணவன் மனைவியை புரியணும், மனைவி கணவனை புரியணும். ரைட்? இப்போ நீங்கள் வாழ்ந்த சூழல் உண்டு, உங்களோட கணவன் வாழ்ந்த சூழல் வேறு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, கணவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, உங்களோட எக்ஸ்போஷர் வேறு, கணவனோட எக்ஸ்போஷர் வேறு. இதை ரெண்டு பேரும் புரியணும். சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் நம்முடைய வீட்டில் மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது பிரச்சனை நத்திங், சிம்பிளாக முடியும். இப்போ ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கும்போது மன்னிப்பு கேட்பாங்க. இப்போ இன்றைக்கு ஹொத்துபாவில் நம்ம அதை வலியுறுத்தினோம். ஏன்னா அமானிதம் பேணுதல்ன்றத்தில் மனைவிமாருடைய விஷயம் மிக முக்கியமானது என்பதை நம்ம ஹொத்பாவில் சுட்டி காட்டினோம். மனைவிமார் அல்லாஹ்வுடைய வார்த்தையை முன்னிறுத்தி உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள். எனவே நீங்கள் அடிமைகளாக அவர்களை பார்க்கக்கூடாது, அவர்கள் உங்களோட லைஃப் பார்ட்னராக பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம வலியுறுத்தி பேசினதுக்கு பிறகு ஒரு சகோதரர் எனக்காண்டி சொன்னார், நான் நிறைய என் ஒய்ஃபுக்கு அநீதி இழைச்சிட்டேன், நான் இப்போ ஹொத்பா முடிஞ்சு போய் ஒய்ஃப்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ நான் இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன் அன்புள்ள சகோதரிகளை, மார்க்கம் இருந்தால் இது வரும். ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டும் போது மார்க்கம் உள்ளவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்படுவார். அப்போ வீடு சந்தோஷமாக இருக்கும். நம்ம மகிழ்ச்சியை இழக்கும் போது, குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியை இழக்கும் போது முதல் நிலையில் கணவனும் மனைவியும் பாதிக்கப்படுவார்கள். மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நிறைய பிரச்சனை வரும். அது அடுத்தது ஃபிசிக்கலாக பாதிக்கும், நம்மளை உள்ளத்தை பாதிப்பது, உடலை பாதிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அடிக்கடி சண்டை செய்வதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்போது பிள்ளைகளுடைய முழு வளர்ச்சியும் அதனால் பாதிக்கப்படும். பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகுவார்கள். ஒன்று, ஒரு பிள்ளைக்கு வாப்பாவை பிடிச்சா உம்மாவில் வெறுப்பு வரும், உம்மாவை பிடிச்சா வாப்பாவில் வெறுப்பு வரும். சில பிள்ளைகள், நான் ப்ராக்டிக்கலாக சில குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் செய்ய போகும்போது வீட்டில் இருக்கிற ஓரளவு வயது வந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், உங்களோட உம்மா வாப்பாவும் சண்டை பிடிக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமான்னு சொல்லுவேன். இவங்க சண்டை பிடிக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு கேட்பேன். சில பிள்ளைகள் சொல்லும், வீட்டை விட்டு ஓட வேண்டும் போல இருக்குன்னு சொல்லும், நிம்மதி இல்லை. அப்போ இந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓட வேண்டும், நிம்மதி இல்லை என்ற மனநிலையோடு ஸ்கூலுக்கு போகும்போது அங்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பிள்ளைக்கு அன்பு காட்டின அந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த அன்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும். அதுக்கப்புறம் அவன் ஒரு நாளைக்கு கேட்பான், விட்டு ஓடுவோமான்னு கேட்டால் அந்த பிள்ளை ஓடும். யார் காரணம்? அம்மா அப்பா தான் காரணம். அப்போ இஸ்லாமிய குடும்பவியல் என்று ஒன்று இருக்கு தனியே. நம்ம அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. மாப்பிள்ளை பார்க்கக்குள்ள மார்க்கம் உள்ளவனா ஒழுக்கம் உள்ளவனா அதெல்லாம் கிடையாது. நல்ல சம்பளமாக, பெரிய குடும்பமாக, நல்ல படிப்பு இவ்வான் பார்க்குறோம். நல்ல சம்பளம் பார்க்குறதுன்னு தப்பு இல்லை, நல்ல படிப்பு பார்க்குறதுன்னு தப்பு இல்லை, நல்ல குடும்பத்தை பார்க்குறதுன்னு தப்பு இல்லை, ஸ்மார்ட்டாக இருக்கானா இல்லையாண்டு பார்க்குறதுன்னு தப்பு இல்லை, எல்லாம் பார்க்கத்தான் வேணும். ஆனால் முடிவெடுக்கணும் எதை வைத்து? தீனை வைத்து தான் முடிவெடுக்கணும். அதே போல தான் பொன் பார்க்கும்போதும் அழகான பிள்ளை, ஓகே அழகான பிள்ளையை பாருங்கள், நல்ல பெரிய குடும்பம், ஓகே அது நல்லது தான். அந்த பிள்ளையோட நானா டாக்டர், தம்பி என்ஜினியர், நல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் நீங்கள் முடிவெடுக்கணும் எதை வைத்து? அந்த பிள்ளையிடம் மார்க்கப்பட்டிருக்கிறதான்னு பார்த்து தான் முடிவெடுக்கணும். இப்போ நம்ம சில இடங்களில் கல்யாணம் பேசிடுவாங்க, நமக்கு தெரிஞ்ச பிள்ளையாக இருக்கும், மாஷா அல்லாஹ் நல்ல ஒழுக்கமாக மார்க்கத்தோட வளர்ந்த பிள்ளையாக இருக்கும். பேசியிருக்கிற மாப்பிள்ளை தொல்றல்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பிள்ளை இப்போ அவரை முடிச்சு கொடுக்க போகிறீங்களா, அவர் சொல்கிற இல்லையே. அப்படி சொன்ன உடனே ஊட்டாக்கள் என்ன சொல்லுவாங்க? அது இங்கே வந்த இந்த பிள்ளை மாற்றிடும், அவரை இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டுன்னா இந்த பிள்ளை தொழக்கூடிய ஆளாக அவரை மாற்ற சாத்தியம். அது மாறலாம், மாறாமலும் விடலாம். அப்போ நம்மளோட பிள்ளைக்கு வரக்கூடிய மணமகன் நம்மளோட பிள்ளையை நிம்மதியாக தூங்கணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வெறுமனே பகட்டுக்காகவும் ஊருக்காகவும் பெருமைக்காகவும் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பெற்றோர் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். உங்களோட பிள்ளை நிம்மதியாக தூங்கினா, நிம்மதியாக வாழ்ந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். பணத்தால் நிம்மதியை தர முடியாது.
பெரிய ஜொப்பால் நிம்மதியை தர முடியாது, பெரும் குடும்பத்தால் நிம்மதி. சில பிள்ளைகள் என்று சொன்னால் இப்போ ஒரு 30-35 வயசில் இருக்கிற பெண்கள் பிள்ளைகளாக இருக்கும்போது திருமணம் முடித்து விட்டு இப்போது அழுகிறார்கள். என்னை கொண்டு போய் என் வாப்பா வறுமையினால் அந்த வீட்டில் கொடுத்தார், அந்த வீட்டுக்கு நான் செய்ய வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் அவர்களுடைய மனம் கோணாமல் செய்தேன். இன்று என்னுடைய கணவன் எனக்கு துரோகம் செய்யும் போது என்னுடைய குடும்பம் முழுக்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிறதே தவிர என்ன கண்டுக்கிறல்ல. மன உளைச்சல். எனவே அன்புள்ள சகோதர சகோதரி, இது ஒரு பெரிய டாபிக். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் வச்சு பேசணும், அல்லது கணவனை மனைவி வச்சு பேசணும், அல்லது திருமணம் முடிக்காத பிள்ளைகளை தனியாக வச்சு பேசணும். இதை பேசுகிறதா இருந்த ஒவ்வொரு சைடாக எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் என்பது தொடர்பாக விரிவாக நம்ம இன்றைக்குள்ள ப்ராக்டிக்கல் பிரச்சனைகளோடு பேசுவதாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 4-5 மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பாகும். இருந்தாலும் கூட சுருக்கமாக நீங்கள் உங்களோட வீட்டுக்கு நீங்கள் எடுத்து போக வேண்டிய மெசேஜ் என்னென்னு கேட்டால், உங்களால் முடியுமான வரை ஷைத்தானை வீட்டிலிருந்து தூரப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய குர்ஆன் ஓதுங்க, திக்ர்களோடு நிறைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வீட்டுக்குள்ளே நுழையக்குள்ளே பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வாலா ரப்பினா தவக்கல் நாண்டு ஓதிட்டு வாங்க, நுழையுங்க, சலான் சொல்லுங்க வீட்டிலுள்ளாங்க. வெளியே வரும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல் துவலல்லா அல்லது அல்லாஹும்ம இன்னி அவுது பிக அன் அதில்ல அவு உதல்ல அவு அசில்ல அவு உசல்ல அவு அதுலிம அவு உதுலம அவு அஜ்ஹல அவு இஜ்ஹல அலைஹின்னு ஓதிட்டு வாங்க. வீட்டில் வக்துக்கு தொழுங்க. டாய்லெட் போகக்குள்ள அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸ்ன்னு ஓதிட்டு போங்க. வெளியே வரக்குள்ள குஃப்ரான கண்டு ஓதுங்க. படுக்க போகிறதுக்கு முதல்ல ஓது செய்யுங்க, ஓத வேண்டிய திக்ர்களை ஓதுங்க. பிள்ளைகள் தும்பினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொடுங்க, நீங்கள் தும்பினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். சாப்பிடக்குள்ளே பிஸ்மில்லா சொல்லிங்களாண்டு ஒரு முறை பிள்ளைகள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இல்லாட்டி பிஸ்மில்லாஹி அவ்வலிஹி வ ஆஹிரிஹின்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு ஓதுற துவாவை ஓத சொல்லுங்கள். இப்படி துவா திக்ர்களோடு நெருக்கமான உறவை வையுங்கள். குர்ஆனை தொடர்ந்து வீட்டில் ஓதுங்கள். ஒவ்வொரு இரவும் ஒரு ரூட்டின் கட்டாயம். நம்ம சாப்பிட்றோம், நம்ம மிஸ் பண்ணுறதில்ல, டீ குடிக்கிறோம் மிஸ் பண்ணுறதில்ல, அந்தந்த டைமுக்கு நடக்குது. அதே போல் ஒரு டைம் மகரிப் பிறகோ இஷாக்கு பிறகோ அல்லது ஒரு இரவு 9 மணிக்கோ குர்ஆன் ஓதுவது, 9லிருந்து ஒரு 9:15 9:30 இவ்வளோ குர்ஆன் ஓதுகிற டைம் என்று ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வீட்டில் குர்ஆன் ஓதுங்கள். நிச்சயமாக ஷைத்தான் நம்மை விட்டு தூரமாகுவான். ஷைத்தான் நம்மை விட்டு தூரமானால் நிச்சயமாக நம்முடைய வீட்டுக்குள் பரக்கத்து வரும், ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவார்கள், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். அல்லாஹ் அப்படியான ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.